என் பிள்ளையோட பெரிய ஆசையே விஜய் அண்ணாவோட ஃபோட்டோ எடுக்கிறது தான். அது நிறைவேறிடுங்கிறாங்க. மகாபலிபுரம் வந்தாங்க. எங்கே போய் நிற்கிது நெறியாளர் இதெல்லாம்? எதை நோக்கி பயணிக்கிறோம்? பஸ்ஸில் ஏற்றியாந்து அழைச்சாந்து வச்சு இப்போ விஜய் ஆறுதல் கூறுறாரு. என்ன ஆறுதல் கூறுவார்? என்ன ஆறுதல் கூறுறது சொல்லுங்கள். ஒரு துக்கத்துக்கிட்டு போனால் எப்படி உட்காந்துருப்போம் நம்ம? அது வயசானவங்க செத்துருப்பாங்க. போய் ஒரு 10 நிமிஷம் நம்ம எதுவுமே பேச மாட்டோம். இதுதான் மனிதாபிமானம். இப்படி தான் நான் துக்கத்துக்கிட்டு போகிறேன். கண்ட கர்மாந்திரம் எப்படி போகுதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் துக்கத்துக்கிட்டு போனேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருப்பேன் பேசாமல். முட்டை அடிச்சவர் இருப்பார். இறந்தவங்களுக்கு 80-90 வயசு கூட இருக்கும். வயசாகி இறந்துருப்பாங்க. அது நமக்கே தெரியும். ஒரு என்னாச்சு கடைசியான்னு இல்லைன்னா அப்பா ஒரு 10 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தாவோ, கடைசி நேரம் உடம்ப முடியலைன்னாவோ, அப்புறம் படுத்த படுக்கையில் எல்லாம் போயிடுதுன்னா அவங்களுக்கு தெரியல. கிராமத்து பாஷையிலேயே மூத்திரம் எல்லாம் படுத்த படுக்கையிலே போயிடும். அப்புறம் கடைசியாக அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்புறம் கடைசியாக நெஞ்சு வலியில் இருந்துவிட்டோம். ஐயோ சரி சரி சரி. நான் வருவோன்னு நினச்சிட்டு இருந்தேங்க பார்க்க. அதுக்குள்ளே இதுமாரி ஆகிப்போச்சா. அன்னைக்கு நான் போன தீபாவளிக்கு வந்து பார்த்து தான் போனேன் அப்பாவை. அப்புறம் என்ன செய்தி? அப்புறம் என்ன வயலில் என்ன தெளிச்சிருக்கு? அடுத்த ஸ்டாண்ட் இதுதான் ஒரு கிராமத்தில் துக்கம் விசாரிக்கிறது. வயலில் என்ன தெளிச்சிருக்கீங்க? அப்படியா, போன வருஷம் தான் தம்பி இதுமாரி தெளித்து அது சிஆர் தெளிச்சு சரியாக போல். இந்த வருஷம் வேறு ரகம் மாற்றி போட்டிருக்கோம். எங்கே ஆள் தெளிச்சு சம்பளம் கொடுக்க முடியுது? ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அடுத்தது கேட்போம். அப்புறம் பையனை எப்போன்னு கேட்போம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பார் அவர் கொல்லி வைக்கிறதுக்காக. பையனுக்கு 3 நாள் தான் லீவ் கொடுத்தாங்க தம்பி, போயிட்டு தான் வரணும். லீவு கேட்டிருக்கேன், படையல் முடிஞ்சு போகணுன்னு இருக்கேன். படைக்கிறத 16ஆம் நாள் படைச்சிட்டு போகணுன்னு இருக்கேன் அப்படின்னு தானேங்க. இதுதானங்க துக்கம் விசாரிக்கிறது. இப்போ இவர் என்ன விசாரிச்சுருவார் துக்கம்னு கேட்குறேன். இது என் உறவுக்காரரு, என் பங்காளி, மாமன் வச்சா நான் விசாரித்தேன். நீங்கள் என்ன விசாரிப்பீங்க?